இன்றைக்கு நாம் நிசான் மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த நிசான் மாதத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? இதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் இதனுடைய ஊடாக கடந்து போவதில்லை. பரலோகத்தின் தேவன் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நிசான் மாதத்தினுடைய ஆசீர்வாதம் என்றால் யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, எகிப்து தேசத்திலே மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஆமென். ஆபீப் மாதம் என்று சொல்லக்கூடிய பழைய வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கை. இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து என்னுடைய ஜனங்கள் இன்றைக்கு விடுதலை பெற்று வெளியிலே வருகிறார்கள். அவர்கள் வெறுங்கையோடு கூட வரக்கூடாது என்பதற்காக. அந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர்கள் வெறுங்கையோடு கூட வராதபடிக்கு தங்களுக்கு உரியதை அந்த நாட்டிலிருந்து வாங்கி கொண்டு வர சொன்னார். அல்லேலூயா. எஸ்ராவினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து, நல்ல கேளுங்க, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிக்கும், எங்களுக்கும் யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயகிடக்க செய்தார். நாங்கள் அடிமையா தான் இருந்தோம், ஆனா தேவன் எங்களை கைவிடல. எங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். நாங்கள் விரும்பின பிரகாரமாக எங்களுக்கு ஆராதிப்பதற்கான ஆலயத்தை கொடுத்தார். நாங்கள் கேட்ட பிரகாரமாக அடிமைத்தனத்தில் இருந்தபோது கூட தேவன் எங்களுக்கு செய்தார். இதுதான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நம்பிக்கை. நாம் நம்மை இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய அடிமைத்தனத்தில் இருந்தபோது கூட நம்முடைய தேவன் நமக்கு விடுதலை தரவில்லை என்று நினைக்கிறோம். நான் சபைக்கு கடந்து வந்தேன், ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து போகிறேன், அப்போது ஜெபத்திற்கு பதில் தருகிறார் என்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி அல்ல. ஏனென்றால் அவர்கள் அவருடைய சொந்த ஜனமாக இருந்தபடியினால், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். நாம் புறஜாதிகளாய் இருந்து இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். அவர்கள் புறஜாதிகளாக இல்லை, யெகோவா மெசியாவுடைய சொந்த ஜனமாக இருந்து புறம்பாக தள்ளப்பட்டு மறுபடியும் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, ஒலிவோ மரத்தினுடைய கிளை தரிக்கப்பட்டு அது தூர வீசப்பட்டது. பின்பு காட்டொலிவோ கிளையை கொண்டு போய் அதில் ஒட்ட வைத்து புறஜாதிகளை பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனமாக மாற்றினார். காலம் வரும், ஒரு நாள் தான் இருந்த பதவியை இழந்து போகக்கூடிய பாவக்கிரிகள் நிமித்தமாக புறஜாதிகளாக இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலையில் இருந்து வெளியே போவார்கள். அப்போது கைவிடப்பட்ட இஸ்ரவேலர்கள் மறுபடியும் அவருடைய சமூகத்தில் கடந்து வருவார்கள். இது அநேகருக்கு புதிராக இருக்கும். நாம் பாவம் செய்கிறபடியினால், பாவத்தினுடைய ஊடாய் தேவ சமூகத்தை இழக்கிறபடியினால் ஒரு நாள் நாம் கைவிடப்படுவோம். எப்படி ஒட்ட வைத்தாரோ அப்படியே நம்மை முறித்து வெளியே தள்ளிவிடுவார். மறந்து விடாதீர்கள், அவருடைய சொந்த ஜனத்தை அவர் கோடாரியினால் வெட்டி வெளியே தள்ளப்பட்டது உண்மையானால், புறஜாதிகளாகிய நாம் தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்களை செய்கிற போது, பாவ கிரியைகளை செய்கிற போது எப்படி அவர் சகித்துக் கொண்டிருப்பார்? வேதம் சொல்லுகிறது, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்த பின்பு மறுதலித்து போனவர்கள் மறுபடி புதுப்பிக்க கூடாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் இந்த வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? அது யாருக்கு கொடுக்கப்பட்ட வசனம்? புறஜாதிகளாகிய உங்களுக்கா இல்லது இஸ்ரவேலருக்கா?
யாருக்காக கொடுத்தார் என் தேவன் அந்த வார்த்தை அறியாமல் பிதட்டிக் கொண்டிருக்கிறோம். அது உனக்கும் எனக்கும் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை இழந்து போனவை. ஆனால் மறுபடி நீயும் நானும் புதுப்பிக்க கூடாது, புதுப்பிக்க முடியாது. இது வேதம். ஆனால் நம்மை சாதகப்படுத்துகிற அநேக ஊழியக்காரர்கள் வந்து சொல்வார்கள், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், புறஜாதி மக்களிடத்திலே நீதிமான் யார் இருக்கிறார்? ஒரு நீதிமானை குறித்து உங்களால் பேச முடியுமா? நான் என்னுடைய கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை நன்றாக வாசித்து பார்த்தேன். 66 புத்தகங்களை 40 பேர் கொண்டு எழுதினார்கள். இந்த 40 பேரிலே 39 பேர் இஸ்ரவேலர். ஒரே ஒருவன் மட்டுமே அவன் புறஜாதிக்காரன். எனக்கு தெரிஞ்சு அவனும் நீதிமான் இல்லை. யாரு அப்படின்னா அவன் தான் லூக்கா. அவன் யாரு? ஒரு மருத்துவர். அவன் யாஷுவா இந்த பூமியில இருந்து அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள் என்கின்ற சம்பவங்களை அவன் கேள்விப்பட்ட போது அவன் மருத்துவ தொழிலிலிருந்து கடந்து போய் யாஷுவாவை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தான். யாஷுவாவுடைய குணநலங்கள், யாஷுவாவுடைய சொற்பொழிவுகள், யாஷுவாவுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவன் கேட்டு அறிந்து அவன் ஒரு நிருபம் எழுதினான். அந்த நிருபம் தான் லூக்காவுடைய புஸ்தகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவன் யாரு? இஸ்ரவேலன் அல்ல. இவன் ஒரு புறஜாதிக்காரன். 39 பேர் இஸ்ரவேலர். ஒரே ஒருவன் மட்டும்தான் புறஜாதிக்காரன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். வேதத்தை எழுதுவதில் பரலோகத்தின் தேவன் எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரங்களில் 39 பேர் அவருடைய சொந்த ஜனம். ஒரே ஒருவன் மட்டும் புறஜாதி. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்தது உண்மை. உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருப்பது உண்மை. ஆனால் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை அவர் நேசிக்கிறார், ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நான் ஒன்றை சொல்லுவேன், உங்களை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? உங்களை யார் ஆள முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்தால், உங்கள் இருதயத்தை யார் நிரப்பிக் கொண்டிருக்கிறானோ அவனே உங்களை ஆளுவான். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை எது நிரப்பிக் கொண்டிருக்கிறதோ அது உங்களை ஆளும். மற்றுள்ளது எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை எது நிரப்பிக் கொண்டிருக்கிறது? ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மனிதர்களாக இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி அந்தஸ்துகளாக இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பதவி பட்டமாக இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய சிற்றின்ப வாழ்க்கையாக கூட இருக்கலாம். எது உன்னுடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதோ அது உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதை மறந்து விடாதே. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருந்தால் அவர்தான் உன்னை ஆண்டு கொண்டிருப்பார். நீ இந்த உலகத்துக்குரியவைகளை உன்னுடைய இருதயத்திற்குள் நிரப்பிக் கொண்டிருந்தால் உன்னை ஆளுவது இந்த உலகத்துக்குரிய பிசாசானவன். இது மாற்றமே இல்லை. நாம் நினைக்கிறோம், நான் பண ஆசையோடு இருக்கிறேன், அப்படியானால் எனக்கும் பிசாசுக்கும் என்ன சொந்தம் நினைக்கலாம். பண ஆசையும் பண இச்சையும் உனக்கு கொடுக்கிறது சாத்தான். ஒருவேளை மானிடர்களை நாசியில் சோசமுள்ள மனிதனை நீ நம்புவாயானால் அந்த நம்பிக்கையை கொடுப்பது பிசாசாக இருக்கிறபடியினால் உன்னை ஆள்பவன் பிசாஸ். அல்லேலூயா. நீங்கள் எதால் நிரப்பப்படுகிறீர்களோ அதால் ஆளுகை செய்யப்படுகிறீர்கள். இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னை யார் ஆளுவது? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாரா? இல்லது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய கிரியைகள் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் மனதார சொல்லும் போது சொல்லுகிறார்கள், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆனாலும் எங்கள் தேவன் எங்களை கைவிடவில்லை. நாம சொல்ல முடியாது தெரியுமா?
முடியவே முடியாது. ஒருவேளை சொல்லலாம், என் கையின் பிரயாசம் தேவன் தந்தது இல்லை, அது உன்னுடைய உழைப்பில் கிடைச்சது. ஒரு நாளைக்கு கூலி 1000 ரூபாய் என்று சொன்னால், இந்த 1000 ரூபாய் உனக்கு கிடைத்தது சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுத்ததல்ல, அது உன்னுடைய கையின் பிரயாசத்தின் மூலமாக நீ சம்பாதித்து கொண்டது. ஆனால் அந்த சம்பளம் ஒரு 5000 ரூபாயாக கிடைத்தால் அது பரலோகத்தின் தேவன் உனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இதுதான் உண்மை. நாம் புரிந்து கொள்வதில்லை. எதற்கு தேவனுடைய பெயரை சொல்ல வேண்டும், எதற்கு பிசாசுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.